மதுரையிலேருந்து கொடைக்கானல் போகிற வழியில் கீழே அம்மைநாயக்கனூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் நாங்கள் வந்து ஒரு 2 வருஷம் இருந்தோம். அப்போ நான் வந்து ரொம்ப சின்ன பொண்ணு, ஒரு 5-6 வயசு இருக்கும். அப்போ போலீஸாக இருந்ததுனால அங்கங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். இந்த ஊரில் ஒரு 2 வருஷம் இருந்தோம். அப்புறம் நாங்கள் பொள்ளாச்சி ஷிஃப்ட் ஆனோம். நான் சின்ன பிள்ளையா இருந்ததுனால எனக்கு ரொம்ப ஞாபகம் இல்லை. மேபி அப்பா அம்மா எல்லாம் வந்திருந்தா நிறையா சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த வீட்டில் பாம்பு வந்தது, குரங்கு வந்தது எல்லாம் ஞாபகம் இருக்குது. இந்த வீட்டில் தான் இருந்தோம்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. இப்போ எல்லாம் பெருசு பெருசாக கட்டிட்டாங்க. எல்லாருமே சேர்ந்து விளையாண்டது, தோட்டத்துக்கு போய் திராட்சை பறிச்சு சாப்பிடுறது, பம்பு செட்ல குளிக்கிறது, புளியங்காய் பறிச்சு சாப்பிடுறது எல்லாம் ஞாபகம் வந்தது. ரொம்ப வருஷம் கழிச்சு போய் பார்த்ததுனால ஓவர் எக்ஸைட் ஆயிட்டேன். நான் விளையாடுற இந்த இடத்துல தான் வந்து சண்டை எல்லாம் போடுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல தான் அந்த பெருமாள் கோயில் இருந்துச்சு. நாங்க இருந்த கட்டுக்கு பின்னாடி இருக்க கட்டில் அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போனோம். எல்லாருமே இங்க எங்களுக்கு வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க தான் அப்பெல்லாம். இப்ப நான் வந்திருக்கிறது கூட இப்ப யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எனக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டு வாசல்லே அப்படியே கார்ல போயிட்டு, ஆனா வீட்டுக்குள்ள யார் வீட்டுக்கும் போகாம வந்துட்டோமேன்னு அம்மா அப்பா அண்ணா கிட்ட கூட சொன்னேன். இந்த மாதிரி போனேன், யார் வீட்டுக்கும் போகல அப்படின்னுட்டு. ஏன் இப்படி போகாம வந்திருக்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அடுத்த முறை போகும்போது கண்டிப்பா எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு வரணும். இந்த ஸ்டேஷன்ல தான் அப்பா வேலை பார்த்தாங்க. இப்ப பெருசா ஸ்டேஷன் எடுத்து கட்டியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஊருக்கு வந்துட்டு. ஆனா ஒரு விஷயம், நான் வந்துட்டு வராம போனதா, இந்த வீடியோவை பார்த்து நான் வந்தது தெரிஞ்சு வராம போனதை நீங்க எல்லாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அடுத்த முறை நான் கண்டிப்பா வரேன். உங்களுக்கும் என்னை மாதிரி சின்ன வயசுல இருந்த ஊரை ரொம்ப வருஷம் கழிச்சு போய் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பை.